பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. உங்களை இந்த சண்டே சர்வீஸ்க்கு வரவேற்பதற்கான மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் எப்பொழுதுமே நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதே போல நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோமா என்பதை சோதித்து பாருங்கள், என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவன் நமக்கு எப்பொழுதுமே உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறோமா? கஷ்டத்தில் மட்டும் தேவனை தேடுகிறோமா, இல்லை எப்பொழுதும் தேவனை தேடுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் கஷ்டத்தில் மட்டும் தேவனை தேடுவோம் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் அதை எதிர்பார்க்கவில்லை. நாம் எப்பொழுதும் தேவனை தேடிக்கொண்டே இருப்போம் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த அருமையான நேரத்துல கூட நாம் தேவனை தேட வந்திருக்கிறோம், தேவனை கண்ணோக்க வந்திருக்கிறோம். அவர் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இப்ப அவர் நம்மளை பார்க்கலன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இப்ப அவர் கஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ கண்ணீர் வைத்துக் கொண்டிருக்கிறத, கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறத, அதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ ஏதோ ஒரு இடத்துல இருந்து, ஏதோ ஒரு மூலையில இருந்து, ஏதோ ஒரு ரூமுக்குள்ள இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை அவர் காண்கிறார். ஏன்னா அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். சோ உங்களுடைய பிரச்சனைகளையும், உங்களுடைய கவலைகளையும், உங்களுடைய கஷ்டங்களையும் அவர் கண்டுக்காம கிடையாது. எல்லாத்தையுமே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்று அவர் முன்பே அறிந்தவராக இருக்கிறார். உனக்கு எந்த டைம்ல என்ன கொடுக்கணும்னு அவருக்கு நன்றாக தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஏன் இந்த டைம்ல இது கிடைக்கல, இந்த டைம்ல இது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எந்த டைம்ல என்னத்தை கொடுக்கணும்னு அவருக்கு நன்றாக தெரியும். சோ இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. ஒவ்வொரு மணித்துளிகளும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது கிருபை. அந்த கிருபையை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வோம். இருக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் கிருபை. சோ உலகத்தார் சொல்லுவாங்க, எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிட்டு பண்ணணும் பிரதர். எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது ஸ்வீட் சாப்பிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு உலகத்தார் சொல்லுவார்கள். அதையே தான் நாமும் சொல்கிறோம். எந்த ஒரு காரியம் பண்ணுவதற்கு முன்பாக ஸ்வீட் சாப்பிட வேண்டும். அந்த ஸ்வீட் தான் எந்த ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடியோ நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு உலகத்தார்களுக்கு அது ஸ்வீட், நமக்கு அது ப்ரேயர். சோ அவங்க ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி நம்ம எந்த நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணா வாஸ்தவம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீ பண்ற காரியம் சக்சஸ்ஃபுல்லா மாறும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணணும். இந்த நேரத்துல கூட நம்ம இந்த செய்தி வேலைக்கு நேராக கடந்து செல்லும் போது ஆவியானவரை அழைப்பதற்காக, ஆவியானவரை கூப்பிடுவதற்காக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி வேலைக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு வந்து அப்படியே கண்களை மூடி இந்த இடத்துல அசைவாடுதல் காணப்பட மாட்டவரே, தாசங்களை மறைத்து நீங்க வெளிப்பட மாட்டவரே. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் எந்த கஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபைனான்ஸ் கஷ்டமா இருக்கட்டும் பரவாயில்ல, அது உடல் பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல அவங்க தவிர்க்க முடியாத ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வெளி பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நீங்க நோக்கி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே, அதை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தம்முடைய தூதர்களை அனுப்பி சரி செய்ய வேண்டும் ஆண்டவரே. அது தம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த நேரத்தில் கூட உங்க பிரச்சனைகளை எல்லாம் அவருடைய வார்த்தையை அனுப்பி சரி செய்து கொண்டிருக்கிறார். உங்க வீட்டுக்கு நேரா அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. உங்க வீட்டுக்கு நேரா உங்க கூடாரத்துல அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இதோ நீதிமானின் கூடாரத்தில் எப்பொழுதும் துதியின் கம்பீர சத்தம் இருக்கும் போல
அதே போல உன்னுடைய கூடாரத்துல அழுகையின் கூக்குரல் எல்லாம் ஒழிந்து போயிட்டு இனிமேல் நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் மட்டும்தான் கேட்கும். உன் கூடாரத்துல உன்னுடைய வாசஸ்தலத்துல நீ இருக்கிற இடத்துல இனிமேல் கம்பீர சத்தம் கேட்கும். இந்த நேரத்துல கூட ஒரு அழகிய வார்த்தையை கொடுத்தீங்க. ஓ நீதிமானின் கூடாரத்தில் ஓ துதியின் கம்பீர சத்தம் கேட்கும். ஓ கூடாரத்துல போதும், எல்லாம் போதும், அழுகையெல்லாம் போதும், உன் கண்ணீர்லாம் போதும், நீ வடிச்ச கண்ணீர்லாம் போதும். இனிமேல் நீ ஆண்டவருக்காக அழுக தேவையில்லை. இனிமேல் நீ துதியோட அவர் சமூகத்தில் நுழைய போற, ஆனந்த மகிழ்ச்சியோட அவர் சமூகத்தில் நுழைய போற. அவருக்கு அழுதுகிட்டே அவர் சமூகத்தில் வர்றது அவருக்கு பிடிக்காது. அவருடைய வாசல்கள் எப்பொழுதும் துதியோட நுழைய முயற்சி. உங்க வாசல்கள்ல எப்பொழுதுமே துதி இருக்கணும். இந்த நேரத்தில் கூட இந்த வீடியோ பார்க்குற உங்க என்ன அழுகையில இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கண்ணீர் பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி இப்பொழுது ஒரு துதியின் சத்தம் அவங்க வீட்டுக்குள்ள அந்த துதி வர உதவி செய்யாதவரே, அந்த துதி வர உதவி செய்யாதவரே. ஓன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்துல கூட வாதை உன் கூடாரத்தை அணுகாது. மற்றவங்களுக்கு வர வியாதிகள் எல்லாம் உன் கூடாரத்துக்குள்ள வராது. ஏன்னா நீ அவருக்கு உண்மையுள்ள பாத்திரம், நீ அவருக்கு உண்மையுள்ள பாத்திரம். மற்றவர்கள் குடும்பத்துல வர பிரச்சனைகள் எல்லாம் உன் குடும்பத்துல வராது. ஏன்னா நீ அவருக்கு உண்மையான பாத்திரம். நீ ஓடிக்கொண்டிருக்க அவருக்காக நீ ஓடும்போது அவர் உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார், அவர் உன் தேவைகளை பார்த்துக் கொள்வார். உனக்கு என்ன தேவை என்று அவர் முன்பே அறிந்த தேவனாக இருக்கிறார். இந்த மாசத்துல உனக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லி ஒரு நோட்டு போட்டு எழுது. அந்த தேவைகளை எல்லாம் அவர் இந்த மாசத்துக்குள்ள அவர் பூர்த்தி செய்வார். இந்த மாசத்துக்குள்ள அவருடைய தேவைகளை என்ன நீ எழுது நோட்டு போட்டு. நீ நோட்டு போட்டு எழுதல, அதுதான் விசுவாசம். வார்த்தையை கேட்டு நீ நோட்டு போட்டு உன்னுடைய தேவைகளை எழுதுற, அதுதான் விசுவாசம். தேவனுடைய சமூகத்தில் நின்று, தேவனுடைய சன்னதியில நின்று நான் சொல்லுகிறேன், நீ நோட்டு போட்டு எழுது. இந்த மாசம் முடிவுக்குள்ள உன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி ஆகும். அதற்காக நன்றி செலுத்திக்க மாட்டவரே. ஓ வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தையின்படி வியாதிகள் இந்த வீடியோ பார்க்கிறவங்க குடும்பத்துக்குள்ள அணுக கூடாதவரே, பொல்லாப்புகள் உங்களுக்கு நேரிட கூடாதவரே என்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருங்கள். ஏன்னா நெகேமியா ராஜா சமூகத்துல ஒரு நாள் கூட துக்கமுகமா இருப்பது கிடையாது. நீங்க ஏன் இப்போ துக்கமுகமா இருக்கீங்க? ஏன் துக்கமுகத்துல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? துக்கமுகமாக இருக்கார்கள். உங்களுடைய முகம் பிரகாசம் அடையட்டும், உங்கள் முகம் வெளிச்சத்துக்கு நேராக கடந்து வரட்டும். இதோ ஆண்டவர் சொல்கிறார், வெளிச்சம் உண்டாக கடவுள். உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், உன் குடும்பத்துல ஒரு வெளிச்சம். இருட்டா கிடக்கிற உன் குடும்பம் இப்ப வெளிச்சத்துக்கு நேராக கடந்து வருகிறது. இருட்டா கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது வெளிச்சத்துக்கு நேராக கடந்து வருகிறது. ஏன்னா அவர் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் இருளின் தேவன் அல்ல, அவர் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை இருளுக்குள் மூழ்கி கிடக்கிறது என்று பயப்படாதே. அவர் உன்னை வெளிச்சத்துக்கு நேராக நகர்த்தி செல்வாராக. இந்த மாசத்துல எல்லாமே வெளிச்சமா தெரியும். உன் கண்களுக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறார், உன் கால்களுக்கு அவர் தீபமாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அவர் இந்த பூமியை விரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். இந்த பூமியை விரிச்சுங்க, அதாவது அவர் எப்படி தெரியுமா, இந்த பூமியை விரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிற தேவனாக இருக்கிறார்.
இந்த பூமியே அவரால் விதிச்சு அதற்கு செழிப்பா மாற்ற முடியும்னா நம்ம வாழ்க்கையை அவரால் விதிச்சு வாழ்க்கையை செழிப்பா மாற்ற முடியாதா? இந்த பூமியை விரித்து அவர் நீர் பாய்ச்ச முடியும் என்றால், மலைகளை பெயர்க்க முடியும் என்றால், உன் வாழ்க்கையை அவர் விரித்து நீர் பாய்ச்ச முடியாதா? இந்த பூமியை அவர் செழிப்பாக மாற்ற முடியும் என்றால் உன் வாழ்க்கையை அவர் செழிப்பாக மாற்ற முடியாதா? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பூமியை அவரால் விரித்து, இந்த பூமியை அவரால் விரித்து அதற்கு நீர் பாய்ச்ச முடியும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை அவர் விரித்து அந்த வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற முடியும் என்று நான் சொல்கிறேன். அப்படி உன் வாழ்க்கையை அவர் செழிப்பாக மாற்றாட்டா அவர் தேவனே கிடையாது. அப்படி உன் வாழ்க்கையை அவரால் செழிப்பாக மாற்ற முடியவில்லை என்றால் அவர் தேவனே கிடையாது. நான் செழிப்பா வாழல, நான் நல்லா வாழல, நான் நிம்மதியா இல்லைன்னா எனக்கு இருக்கு வாழ்க்கை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உன் வாழ்க்கையை அவர் கையில் எடுக்கிற டைம் இது. உன் வாழ்க்கையை அவர் கையில் எடுக்கிற டைம் இது. உன் வாழ்க்கையை அவர் கையில் எடுத்து அந்த வாழ்க்கையை விரித்து அதில் இருக்கிற போனதானவைகளை அவர் செம்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதில் இருக்கிற கரடு மணல்களை அவர் சமவெளியாக மாற்றுகிறார். இந்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கையை அவர் கையில எடுக்கிறாரு. அவர் உங்க வாழ்க்கையை கையில எடுக்கிறாரு. அவர் இந்த பூமியை விரித்தார், நீர் பாய்ச்சுகிறார். இந்த பூமியில இருக்கிற எல்லாத்துக்குமே அவரால் நீர் பாய்ச்ச முடியும். இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே அவரால் செழிப்படைய முடியும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை ஏன் இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறது? பிசாசு ஏன் உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான்? உன்னுடைய இருள் ஏன் இன்னும் வெளிச்சமாகவில்லை? அவரால் இந்த பூமியை பிரிக்க முடியும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை பிரிக்க முடியும் என்பதுதான் உண்மை. பிசாசு உன்னுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். இந்த நிமிஷத்திலிருந்து அந்த மனக்கண்கள் தெரிவதாக, அந்த மனக்கண்களில் ஒரு பிரகாசம் இந்த நேரத்திலிருந்து உதிப்பதாக. ஆண்டவரே, ஒரு இருளாக இருக்கிற எல்லா வாழ்க்கையும் வெளிச்சத்துக்கு நேராக கடந்து வருவதாக. ஒரு வாழ்க்கை வெளிச்சத்துக்கு நேராக கடந்து வருவதாக. பூமியை அவரால் விரிக்க முடியும்னா உன் வாழ்க்கையை அவரால் விரிக்க முடியும். இந்த பூமியை அவர் செழிப்பா வச்சுக்க முடியும்னா உன் வாழ்க்கையே செழிப்பா வைக்க முடியல. அப்ப நீ கும்பிடுற கடவுள் என்ன சும்மாவா? அவர் நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்தினது என்ன சும்மாவா? வெறும் கட்டு கதையா? இன்னும் உன்னால தரித்திரத்துலதான் இருக்க முடியும், இன்னும் என்னால பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு நீ சொல்லி கொண்டிருக்கிற. அந்த கடை சாவியை உன்னிடத்தில் அவர் கொடுத்து விட்டார். இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன் என்று சொல்லப்பயே அவர் உன்கிட்ட சாவியை கொடுத்துட்டாரு. அந்த சாவியை நீ பார்க்க முடியாத அளவுக்கு உனக்குள்ள ஒரு இருட்டு வந்திருக்கு. அந்த இருட்டு வந்ததால உனக்குள்ள பிசாசு ஒரு திருட்டை கொண்டு வந்திருக்கான். அந்த திருட்டின் மூலமாக பிசாசு அந்த சாவியை எடுத்து போயிட்டான். இப்போ உனக்கு நேராக ஒரு வெளிச்சம் கடந்து வருகிறது. அந்த வெளிச்சத்தை வைத்து அந்த பிசாசிடம் இருந்து அந்த சாவியை பிடிக்கிட்டு வா. அந்த சாவியை பிடிக்கிட்டு வா. பிசாசிட்ட இருந்து உன் சாவி உலகத்தின் அதிபதிக்கிட்டே இருக்கு. உன் சாவி உலகத்தின் அதிபதிக்கிட்டே இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர், சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டார், வெளிச்சத்தை கொண்டு வந்தாரு. இதோ இருக்கிற ஜனங்கள் இதோ பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சத்தின் மூலமாக அனைவரும் அந்த சாவியை தன்வசமாக இழுத்து கொண்டார்கள். அந்த சாவி நம்ம கிட்ட வந்துருச்சு. ஆனாலும் பிசாசு உன்னுடைய மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான். பணம் வாங்கிட்ட இல்ல, பணம் வாங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை தரித்திரத்திலே வைத்திருக்கிறது பிசாசு திட்டம். பணம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ சொல்லி 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 உன்னை தரித்திரத்துக்குள்ளே வைத்திருக்கிறான். என் அப்பா ஐஸ்வர்யவான், அதனால் நானும் ஐஸ்வர்யவான் என்பதை விசுவாசி.
பிசாசு உன்னிடத்திலிருந்து கொள்ளையடித்து போன எல்லா பொருட்களையும் திரும்ப பிடிக்கிட்டு வா, திரும்பி வா, உன்னுடைய பாதைக்கு திரும்பி வா. நீ ஏன் இருளின் பாதைக்குள்ள நடந்து போய்க்கிட்ட? உன்னுடைய பாதைக்கு திரும்பி வா. உன்னுடைய பாதை, அதாவது நீதிமன்றின் பாதை, நண்பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். உன்னுடைய பாதையும் அதே போலதான். உன்னுடைய பாதை ஏதோ தரித்திரர்கள் நடந்து போற பாதை கிடையாது. தரித்திரர்கள் நடந்து போற பாதை கிடையாது. உன்னுடைய பாதை ராஜ பாதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏதோ தரித்திரர்கள் நடந்து போற பாதை அவன் பாதை இருக்க கூடாது. நீ ஆண்டவர் தான் உண்மையான ரட்சகர், அவர் தான் உண்மையான மீட்பர், அவர் எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்திருக்காரு என்பதை விசுவாசித்தால் நீ இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறாய். ஏன் நீ தரித்திரத்தில் இருக்கக்கூடாது? நீ தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. உன்கிட்ட ஐஸ்வர்யம் வரணும், உன்கிட்ட ஐஸ்வர்யம் கொட்டணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளவா உன் மைண்ட பிக்ஸ் பண்ணு. நான் தரித்திரம் கிடையாது, என் அப்பா ஐஸ்வர்யவான், ஆதலால் நானும் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள், என்பதை புரிந்து கொள். என் அப்பா ஐஸ்வர்யவானாக இருக்கும் போது நான் எப்படி தரித்திரனாக இருக்க முடியும்? என் அப்பா ஐஸ்வர்யவானா இருக்கும் போது நான் எப்படி தரித்திரனா இருக்க முடியும்? என் அப்பா கிட்ட கோடி கோடியா சொத்து இருக்கும் போது நான் ஏன் ஒரு பிஸ்கட்டுக்கு அடுத்து போய் நிக்கணும்? சிந்தித்து செயல்படுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். உங்க வாயால சொல்லி 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 என்கிட்ட பணம் இல்ல, இதுக்கு என்கிட்ட பணம் இல்ல, இதுக்கு என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லி 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 தரித்திரத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை தவிர்த்து விட்டு என் அப்பா ஐஸ்வர்யவான், நானும் ஐஸ்வர்யவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நோட்டு போட்டு எழுது, ஒரு நோட்டு போட்டு எழுது, எழுத உட்காரு. நான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லி டைட்டில் போடு, அப்படின்னு போட்டு எழுது. நான் ஐஸ்வர்யவான், எனக்கு சொத்துக்கள் நிறைய இருக்கிறது, எனக்கு பணம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி நீ எழுது. நீ எழுதி 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 ஒரு புது உலகத்தை உன்னால் சிருஷ்டிக்க முடியும். உன்னால் ஒரு புது உலகத்தை சிருஷ்டிக்க முடியும். உன் வார்த்தையினால உலகத்தை சிருஷ்டிக்க முடியும். அதுவே தேவன் பூமியும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவர் வார்த்தையை வைத்துதான் எல்லா பொருட்களையும் உருவாக்கினார். அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம ஏதோ சும்மா சாதாரண ஆர்டினரி பர்சன் கிடையாது. பிசாசு சொல்லி வைத்திருக்கிறார், நீ சாதாரண மனிதன், அவரோ தேவன் அப்படி என்று உனக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆனா உண்மை என்ன கேட்டீங்கன்னா, நான் தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியோ அவர் சொல்லியிருக்கிறாரு, நம்மளை போல ஒருத்தர் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிதான் நம்மளை உருவாக்கியிருக்காரு. அவரால் வார்த்தையை வைத்து, ஒரு வார்த்தையின் வல்லமையை வைத்து ஒரு இல்லாத பொருளை வர வைக்க முடியும் என்றால், உன்னாலும் வார்த்தையை வைத்து வல்லமையாய் இல்லாத பணத்தை முன்னாலும் வர வைக்க முடியும் என்பதை சொல்லி உங்களை இந்த சண்டே சர்வீஸுக்கு வரவேற்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு தி நவீன் நேஷனல் சேனல். சரி, நம்ம வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ஆதியாகமும் 41:42 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆதியாகமும் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பு கையில் போட்டு, அதாவது பார்வோன் கையில இருக்கிற முத்திர மோதிரத்தை பார்வோன் கழற்றி அதை யோசேப்பு கையில போட்டான். மெசேஜ் இதுதான், முத்திரை மோதிரம். மெசேஜோட டைட்டில் என்னன்னா முத்திரை மோதிரம். பார்வோன் கையில இருக்கிற முத்திரை மோதிரத்தை கழட்டி யோசேப்பு கையில போடுறான். அதை பத்தி பார்ப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பார்வோன் தன் மோதிரத்தை யோசேப்புக்கு கொடுத்தான். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு ஆழமான சத்தியத்துக்குள் நம்ம போக போகிறோம்.
சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு முத்திரை மோதிரம் கையில் வந்ததால் இந்த மோதிரம் கையில வந்ததால அரண்மனையில ஒரு பெரிய பொசிஷன்ல பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில அவன் உட்கார வைத்தார். சோ தேவன் உயர்த்தும் போது எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. தேவனுடைய உயர்த்தரும் நினைச்சிட்டார்னா இதை எந்த மனிதன் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அவர் போட்டதுதான். முத்திரை மோதிரம் என்றால் அதை ராஜாவே போட்டா அந்த ராஜானாலே பிரேக் பண்ண முடியாது. உனக்கு இப்ப ஆண்டவர் இப்பொழுது அவர் மோதிரத்தை கலற்றி உனக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஒவ்வொரு வாழ்க்கைகளும் ஒவ்வொரு மோதிரங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் மோதிரங்கள். நீ ஆமென் ஹல்லேலூயா சொல்லி விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த மோதிரங்கள் எல்லாம் உன்னுடைய விரல்ல அவர் போட்டு விடுறாரு. விரல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோதிரத்தை உனக்கு போட்டு விடுறாரு. நீ கீழே இருக்கலாம். இந்த மெசேஜ் கேட்டதுல இருந்து உன்னுடைய தரம் உயர போகிறது. நீ கீழே கிடக்க மாட்டே, நீ மேல இருப்ப. நீ ஏதோ லேபரா இருக்க மாட்ட, சூப்பர்வைசரா மாறுவ. இந்த மெசேஜ் கேட்கணும். சூப்பர்வைசர்ல இருந்து மேனேஜரா மாறுவ. உன்னோட பொசிஷன் மாற போகுது. இந்த மெசேஜ் சும்மா சாதாரண ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் கொடுக்கல. உன் பொசிஷனை மாத்துறதுக்காக நான் கொடுக்கிறேன். இந்த மெசேஜ் உன்னுடைய பொசிஷன் மாற போகுது. நீ யாருக்கோ கீழே அடிமையா இருக்க மாட்ட, நீ ராஜாவா இருப்ப. அதற்காக இந்த மெசேஜ் சொல்லப்படுகிறது. யோசேப்பு கைதியா இருந்தான். ராஜாக்கு அடுத்த பொசிஷன்ல கொண்டு வந்து வச்சார் ஆண்டவர். அதே போலதான் அனைவரால் நிராகரிக்கப்பட்ட ஒன்னை எடுத்து அடுத்த பொசிஷன், அவருக்கு அடுத்த பொசிஷன்ல வைப்பாரு. உலகமே உன்னை மதிக்கும். அந்த இடத்துக்கு உன்னை கூட்டு வர போறதுதான் அவர் சொல்றாரு. அவருடைய மோதிரத்தை கலற்றி உன் கையில அவர் போட்டு விடுறார் ஆண்டவர். இந்த நேரத்துல இருந்து இந்த மெசேஜ் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை என்ன? அவரோட மோதிரத்தை கலத்தி உன் கையில போட்டு விடுறது தேவனுடைய மகிமை என்று கருதப்படுகிறது. அவருடைய மகிமை அதுதான். தேவனுடைய கையில் இருக்க மோதிரங்க, தேவனுடைய விரலில் இருக்க மோதிரம் உன் விரலுக்கு வருது. தேவனுடைய விரலின் மோதிரம். அவருடைய விரல்னா என்ன தெரியுமா? கர்த்தருடைய விரல். தேவனுடைய விரல்னா என்ன தெரியுமா? அதிசயம், அற்புதம், எல்லாத்தையும் குறிக்கும். தேவனுடைய விரல்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா? அற்புதத்தை சொல்லுவோம், அதிசயத்தை சொல்லுவோம். எலியா எலிசா கிட்ட இருந்து வாங்க மாதிரி ரெட்ட தனியா வாங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இருந்து ஆசீர்வாதத்தை ரெட்ட தனியா அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாது. நீ ஏன் இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறாய் என்பதை நான் விடாமல் துரத்தி கொண்டே வருவேன். நீ ஐஸ்வர்யவனா ஆகிற வரைக்கும் உன்னை நான் துரத்திக்கிட்டே வருவேன். தேவனை பற்றி பேசுகிற, ஊழியத்தை பற்றி பேசுகிற, மேன்மையை பற்றி பேசுகிற, எல்லாத்தையும் பற்றி பேசுகிற, ஐஸ்வர்யத்தை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிற? ஏன் உலகத்தின் அதிபதி தான் ஐஸ்வர்யவனா? நம்ம ஐஸ்வர்யவனா இருக்க கூடாதா? உலகத்தை ஜெயித்தவர் இயேசு. உலகத்தை ஜெயித்தவர் இயேசு. இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அவனை விட அப்பா பெரியவர்னா அப்ப அவனை விட நான் ஐஸ்வர்யவனா இருப்பேன். நீ எந்த சுற்றினாலும் கடைசியில வந்து நான் நிக்கிற இடம் ஐஸ்வர்யத்துல வந்து இருப்பேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் கொடுக்கிற அதிகாரத்தை எந்த மனுஷனாலும் பறிக்க முடியாது. அது பிசாசினாலையும் பறிக்க முடியாது, பிசாசோட தூதர்கள் மனிதர்களாலையும் பறிக்க முடியாது என்பது உண்மை. தேவனுடைய ஒரு இடத்துல நியமிச்சிருக்காருன்னா அந்த இடத்துல உன்னை அதிகாரியா மாற்றுவாரு. உன்னை தேவன் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காருன்னா அந்த இடத்துல உன்னை ராஜாவா மாற்றுவாரு. அந்த இடத்துல வச்சு உன்னை ராஜாவா மாற்றுவாரு. நான் கீழே இருக்கேன், நான் தலையில இருக்கேன்,
நான் உட்கார்ந்துருக்கேன் கீழே அப்படி நீ நினைக்காத. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். ஒரு நாள் நைட்ல ஆளுநரா மாத்த தெரிஞ்ச இயேசுவுக்கு அப்பாவுக்கு ஒன்ன மாத்த முடியாதா? அதுதான் என்னோட கேள்வி. ஒரு நாள் நைட்ல யோசேப்போட தலையெழுத்தை மாத்த தெரிஞ்ச தேவனுக்கு ஒரு நாள் நைட்ல ஏன் உன்னுடைய வாழ்க்கை மாறாது என்று நான் சொல்கிறேன். கண்டிப்பாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறேன், புலம்பிக் கொண்டிருக்க உன்னை பார்த்து நான் சொல்றேன், உன் வாழ்க்கை மாறணும்னா அவர் கையில் இருக்க முத்திரை மாதிரி உன் கைக்கு வரணும். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை அதிபதியாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். சோ இந்த நேரத்தில் அவருடைய மோதிரை கைக்கு வரதுக்கு நான் என்ன பண்ணணும்ன்றது? கொஞ்சத்தில் உண்மையாவே, கொஞ்சத்தில் உண்மையாரு, அநேகத்தின் பேரில் உன்னை அதிபதியாக மாற்றுகிற இயேசு இருக்கிறார். சோ நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும். உனக்கு கொடுத்த வேலையில உண்மையா இரு, நீ இருக்கிற பொசிஷன்ல உண்மையா இரு. அப்படி நீ உண்மையா இருக்க 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 உன்னை அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே உன்னை உட்கார வைப்பார் ஆண்டவர். எல்லாத்தோடக்கும் மேலே உன்னை உட்கார வைப்பார் ஆண்டவர். நீ புலம்பிக் கொண்டிருக்கிற கெட்டவர்கள் எல்லாம் மேலே போய் கொண்டிருக்கிறார்கள், கெட்டவர்கள் எல்லாம் மேலே போய் கொண்டிருக்கிறார்கள். நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் தேவனுக்கு அயராக உழைக்கிறேன், நான் ஏன் இன்னும் கீழே உட்கார்ந்து இருக்கணும், நான் ஏன் இன்னும் பின்னடைவிலே இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற எல்லா வாகனங்களும் ஸ்பீடா போய் கொண்டிருக்கு. என் வாகனம் மட்டும் ஏன் மெதுவா போகுது? என் வண்டி மட்டும் ஏன் மெதுவா போகுது? எல்லா வண்டியும் ஸ்பீடா போகுது. என்று புலம்பிக் கொண்டிருக்க உன்னை பார்த்து நான் சொல்றேன், உன்னை பார்த்து சொல்றேன், நீ பிளைட்னா கொஞ்ச நேரம் நீ ஸ்லோவா போகதான் செய்வ. அவங்க காரா இருக்கலாம், ட்ரெயினா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், வாழ்க்கையில அடுத்த 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 அடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். நீ மட்டும் இன்னும் ஸ்லோவாவே போய் கொண்டிருக்கிற. அப்படி நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், ஃப்ளைட் ரன்வேல எப்பவுமே ஸ்லோவா தான் போகும். அப்ப எல்லாமே அந்த ஃப்ளைட்டை முந்தும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல, ஒரு கட்டத்துக்கு மேல, அதாவது உங்களுக்கான குறித்த காலம், குறித்த காலத்திற்கு மேல, ஒரு குறித்த டைமுக்கு மேல, ஒரு குறித்த நொடிக்கு மேல உன்னை மிஞ்ச இங்க எவனாலும் முடியாது. உன்னை முந்த இங்கு எவரும் பிறக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை முந்தவோ உங்களை மிஞ்சவோ இந்த உலகத்தில் எவரும் பிறக்கவில்லை. ஏன்னா நீ பிறக்கும் போதே அதற்கான தரிசனத்தை உள்ளே வைத்து நீ பிறந்திருக்கிறாய். உன்னுடைய பிறப்பு ஒன்றும் சாதாரண பிறப்பு கிடையாது. நீ தரிசனத்தை சுமக்கிற பிள்ளையாக இருக்கிறாய். ஆதலால் உனக்குள்ள இருக்கிற இன்ஜின், உனக்குள்ள இருக்கிற விஷயம், அந்த மாதிரி விஷயம் நீ ரன்வேல கொஞ்ச நேரம் ஸ்லோவாக போக அந்த டைம்ல நிறைய பேர் முந்தி போயிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல கூட நீ கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்கும் போது ஆண்டவர் உன்னை பறக்க செய்வாராக. அந்த பறக்கும் போது உன்னை மிஞ்சவோ உன்னை மிந்தவோ இங்கு ஏவனாலும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் கொடுக்கும் அதிகாரம் மனிதரால் பறிக்க முடியாது, பிசாசினாலும் பறிக்க முடியாது. தேவனுடைய உயர்த்தணும் நினைச்சிட்டாருன்னா அவருக்கு ஒரு நொடியும் ஒண்ணுதான், ஒரு மாசமும் ஒண்ணுதான், ஒரு வருஷமும் ஒண்ணுதான், ஒரு செகண்டும் ஒண்ணுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு டைம் கிடையாது. இந்த நேரத்துல இவனை நான் உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்து உயர்த்துற தேவன் நம்ம தேவன் கிடையாது. நம்ம தேவனுக்கு டைம் கிடையாது, நம்ம தேவனுக்கு காலம் கிடையாது, எதுவுமே நம்ம தேவனுக்கு கிடையாது. காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நம்முடைய கடவுள், நேரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நம்முடைய கடவுள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு டைமும் கிடையாது, அவருக்கு காலமும் கிடையாது, அவருக்கு மாசமும் கிடையாது, அவருக்கு வருஷமும் கிடையாது. அவர் உயர்த்தணும் நினைத்துட்டார்னா ஒரு நொடியை உயர்த்துவாரு, ஒரு நாள் நைட்டை உயர்த்துவாரு. உன்னை அவர் உயர்த்த வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்த போகிறார்.
பாயிண்ட் வந்து என்னன்னா, தேவன் கொடுக்கும் அதிகாரத்தை மனுஷனால பறிக்க முடியாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? தேவன் கொடுக்கும் அதிகாரத்தை மனிதரால் பறிக்க முடியாது. இத கொஞ்சம் மாத்தி சொல்றேன். தேவன் கொடுக்கும் அதிகாரத்தை எந்த மனிதனாலையும் தடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது என்பதுதான் உண்மையான கருத்து. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, தேவன் கொடுக்கும் அதிகாரத்தை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய முத்திரை, அவருடைய மோதிரம் என்னுடைய விரலில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. தேவனுடைய முத்திரையும் தேவனுடைய மோதிரமும் என்னுடைய கையில் இருக்குது. அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்பது உண்மை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட், முத்திரை மோதிரம் மகன் உரிமையை குறிக்கிறது. மகனோட உரிமை, மகனோட உரிமை. லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு நேராக திரும்பி கொள்வோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு முடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை. அப்ப மகனோட உரிமை என்னதுன்னா, அப்பா வந்து மோதிரத்தை போடுறாரு. சோ அப்பா வந்து என்ன பண்றாரு? மோதிரத்தை போடுறது. அப்பா மோதிரத்தை போடுறாரு. பிள்ளை என்னதான் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் தேவன் உன்னை தள்ளிவிடவில்லை. மீண்டும் மகனாகவே ஏற்றுக்கொள்கிறார். மீண்டும் மகனாகவே, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே, ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனே, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணா தேவனுக்கு பிடிக்காதே, இது தேவன் அருவருக்கிற காரியத்திலையும் ஒன்றே அப்படி நீ குழம்பி கொண்டிருக்கிற. ஆனா தேவன் சொல்றாரு, நான் உன்னை தள்ளிவிடவில்லை, நான் உன்னை தள்ளிவிடல மகளே, நான் உன்னை தள்ளிவிடல மகனே, நான் இன்னும் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக என்ன தவறு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை, நான் இன்னும் அன்போடு உன்னை ஓடி வந்து அரவணைக்கிற தகப்பனாக தான் இருக்கிறேன். அதற்கு அடையாளமாக உன்னை மகனாக ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு மோதிரத்தை உன் கையில் போட்டேன். ஒரு மோதிரத்தை உன் கையில நான் போடுறேன். நீ என் மக. அதற்கான அடையாளத்தை ஒரு மோதிரம் தீர்மானிக்கிறது. ஒரு மோதிரம் தீர்மானிக்கிறது. இப்போ நான் சொல்றேன், அவர்கிட்ட வரவங்க அவர் புறம்பை தள்ளுவது, அவர் புறம்பை தள்ளிவிட மாட்டாரு. அவரை தேடி வரவங்க அவர் புறம்பை தள்ளிவிட மாட்டாருங்க. இளையகுமாரன் தகப்பனை தேடி வரும்போது, நீ அவ்வளவு சேட்டை பண்ணிருக்கடா, நீ அவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கடா, நீ சொத்தெல்லாம் அழிச்சிருக்கடா சொல்லி புறம்ப தள்ளி விடல. அப்பா ஆசைய கட்டி பிடிச்சாரு, ஆசைய மோதிரத்தை போட்டாரு, மகனை அங்கீகாரம் கொடுத்தாரு. அவன் நினைச்சான், என் அப்பா வீட்டுல ஒரு வேலைக்காரனா போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல என்று மகன் நினைத்தான். நான் ஏதோ கீழ்த்தனமான வேலையை செய்தாலும் பரவாயில்லை, எங்க அப்பா வீட்டுல இந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் நல்ல போதகத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நான் ஏன் இப்படி நான் சாப்பிடணும், நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு அவன் மனதில் எண்ணிக்கொண்டு அவன் சிந்தனைக்கு வந்து அவன் புத்தி தெரிஞ்சு அப்பா கிட்ட வந்தான். அப்பா அவனை குழந்தை தள்ளாம அவனை கட்டி கொடுத்து அவனுக்கு மோதிரத்தை மாட்டி, அவனுக்கு சட்டையை மாட்டி, அவனுக்கு செருப்பை மாட்டி, அவனுக்கு கெடா வெட்டி, அவனுக்கு அவ்வளவு பண்ணாரு. உனக்கும் அதெல்லாம் பண்ணுவாரு. உன்னை அவர் மகனாக ஏற்றுக்கொண்டாரு. நீ பாவம் பண்ணிட்ட, அதனால நீ இயேசுவை தேடி வரக்கூடாது. நீ பாவியான மனிதன், அவர் பாவிகளுக்கு தான் சிநேகிதர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் பாவிகளுக்கு சிநேகிதராக இருக்கிறார். நீ பாவம் பண்ணிட்ட, இயேசுவை தேடக்கூடாது நீ சொல்ற. ஆனா அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்றாரு. பிசாசு உன் மைண்டுக்குள்ள உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கான். உன் மைண்ட் அவன் கெடுத்து கொண்டிருக்க
கொண்டிருக்கிறான், உன் சிந்தனை பகுதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். இப்ப அந்த சிந்தனை பகுதியை நான் உடைக்கிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தினால அந்த சிந்தனை பகுதிகள் எல்லாம் உடைவதாக. இப்ப நான் அந்த சிந்தனை பகுதியை உடைக்கிறேன். இப்ப நான் சிந்தனை பகுதியை உடைக்கிறேன். அந்த சிந்தனைகள் எல்லாம் பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா சிந்தனை பகுதிகளும் உடைவதாக. நீ பாவி என்ற சிந்தனை உடைவதாக. நீ நீதிமான், நீ அவருக்குள் நீதிமான், நீ நீதிமான், அவருக்குள் நீ நீதிமான். எப்ப அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்துச்சோ அப்பவே நீ நீதிமான் ஆயிட்ட. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ நீதிமான் தான் என்பதை புரிந்து கொள். நீ இப்ப மட்டும் இல்ல, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ நீதிமான், நீ நீதிமான், நீ பாவி கிடையாது, நீ நீதிமான் என்பதை புரிந்து கொள். தேவன் உன்னை தள்ளிவிடவில்லை, மீண்டும் மகனாக ஏற்றுக்கொண்டார். அவன் நினைச்சான், பையன் நினைச்சான், அதாவது நீ நினைக்கிற அப்பா என்ன மதிக்க மாட்டாரு, அப்பா என்னை ஒண்ணுத்துக்கு ஆகாதவன் என்றாரு, அப்பா என்னை இது பண்ணிடுவார் அது பண்ணிடுவார் நினைக்கிற நீ. பிசாசு அப்படி நினைக்க வைக்கிறான். அந்த சிந்தனைகளை எல்லாத்தையும் தகர்த்து எறி. ஒரு சிந்தனையை தூக்கி போடு. நீ பாவ சிந்தனையை தூக்கி போட்டு அப்பா கிட்ட ஓடி வா. அன்போடு அவனை கட்டி பிடிச்சு மோதிரத்தை அணிவார். இந்த நைட் அணிவாரு. இந்த நைட்டு நீ ஓடி வந்தா உனக்கான மோதிரம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த மோதிரம் என்னவென்றால் உனக்கு கொடுக்கிற அதிகாரத்தை யாராலும் பறித்து போக முடியாது. அவரோட அதிகாரம் உனக்கு வரப்போகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நான் பணக்காரன் ஆக வேண்டும் என்று நீ சொன்னதை அடுத்த நாள் பணக்காரன். நீ அப்பா கிட்ட ஓடி வந்ததுக்கு அப்புறம் நீ உண்மையாவே பணக்காரன் தான். உயர்ந்த வஸ்திரங்கள் உனக்குள்ள வருது. உன் சட்டை மாறுது, உன் ஸ்டைல் மாறுது, உன் நடை மாறுது, எல்லாமே மாறுது. உன் வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது. உன் வாழ்க்கையில ஒட்டுமொத்தமா இருந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி புதிய மனுஷனா மாறப்போற. உன் அடையாளம் மாறுது. ஏதோ ரோட்ல திரிய காவாடி பய மாதிரி திரிய மாட்டேன். ஏதோ ரோட்ல அவுத்து விட்ட காடை மாதிரி திரிய மாட்டேன். உனக்கு அடையாளம் மாறிச்சுன்னா ஒரு விலை உயர்ந்த கோட்டை போட்டு டீ கடையில ஒரு கீழே உட்காருவியா? உட்கார முடியாது. ஏன்னா நீ போட்டு கோட்டோட ரேட் அந்த மாதிரி. அந்த கோட் நீ போட்ட உட்காந்து அழுக்காயிடும். அந்த எண்ணம்லாம் உனக்கு வர தெரிஞ்ச உனக்கு ஏன் வர மாட்டேங்குது? நான் ஏன் அதுக்கு ட்ரெஸ்ல இருக்கேன், நான் ஏன் இன்னும் இப்படியே இருக்கேன் அப்படின்ற சிந்தனை ஏன் வர மாட்டேங்குது? நானும் அதை போட்டு போடணும், நானும் இது பண்ணணும் அது பண்ணணும் ஏன் தோண மாட்டேங்குது? ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை நீயும் ஐஸ்வர்யவானாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாட்டா அவர் எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிடு. ஏன் அவரை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிற? அவரை ஏன் அசிங்கப்படுத்துற? நீ தரித்திரத்துல இருக்க, அவர் ஐஸ்வர்யவான, நீ தரித்திரத்துல இருந்து ஏன் அசிங்கப்படுத்துற? வர நீ சொல்லி உருவாக்கு, நான் ஐஸ்வர்யவான் அப்படி நீ சொல்ல உனக்குள்ள இருக்கிற அந்த சாபங்களும் அந்த தரித்திரமும் உன்னை விட்டு அகன்று ஓடி போகும். இதோ உனக்குள்ள இருக்க சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும். உனக்குள்ள இருக்க சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போய் கொண்டிருக்கிறது. உன்னுடைய கூடாரங்கள்ல அழுகையின் சத்தம் கேட்காது இனிமேல், கண்ணீரின் கூக்குரல் கேட்காது இனிமேல். இனிமேல் உன்னுடைய கூடாரங்கள்ல துதியின் கம்பீர சத்தம் மட்டும்தான் கேட்போம். என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது பாயிண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தேவன் கொடுக்கிற அதிகாரத்தை எவனாலையும் பிசாசுனாலையும் சரி மனிதனாலையும் சரி எவனாலையும் கொடுக்க முடியாது. தேவன் கொடுத்தா அதை கொடுக்க முடியாது எவனாலையும். தேவன் அடைத்ததை திறப்பவன் யார்? தேவன் திறந்ததை அடைப்பவன் யார்? நோவாவோட பேரையில அவர் கதை அடைச்சாங்க, திறக்க முடியல யாருனாலையும். ஏன்னா அடைச்சது அவர்
இந்த அதிகாரத்தை, இந்த அத்தாரிட்டிய, இந்த உரிமைய அவர் கொடுத்திருக்கிறார் உனக்கு. அவருடைய மகனா ஒரு உரிமையை கொடுத்திருக்காரு, அவருடைய மகளா ஒரு உரிமையை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை பிசாசுனால புடுங்க முடியாது, அவனால புடுங்க முடியாது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அந்த அதிகாரம், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இதுதான் மோதிரம். இதுதான் மோதிரம். மோதிரம் என்ன? மோதிரம்னா என்ன நீங்க சொல்ல வரீங்க? என்ன மோதிரம்னா உண்மையான மோதிரத்தை கையில போடுறதா? இல்ல, உண்மையான மோதிரத்தை கையில போடுறத பத்தி நான் பேசல. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அதிகாரம், அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி நீ பயன்படுத்தி நீ என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். நான் சொல்கிறேன், உனக்கு பணம் வேணுமா? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். மரித்தவங்க எந்திரிக்கணுமா? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மோதிரம்னா என்ன? முத்திரை மோதிரம்னா என்ன? அதிகாரம், ரெஸ்பான்சிபிலிட்டி, பவர் எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். உரிமை எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கல்லறைகள் எல்லாம் திறக்கட்டும் ஆண்டவரே என்று நீ சொல்லு. உனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் அந்த மோதிரத்தை ஓடிட்டு குடியிருக்கான். அந்த மோதிரம் உனக்குள்ளதான் இருக்கு என்பதை புரிந்து கொள். அந்த மோதிரம் வேற எங்கேயும் கிடையாது, உன் வாயில இருக்கு, உன்னுடைய வார்த்தையில இருக்கு. அந்த வார்த்தை தான் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த உலகத்துல யாருமே தரித்திரத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் யாருமே குறைவோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் யாரும் வியாதியோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. சொல்லு, வாயை திறந்து சொல்லுங்க. உங்க வாயில இருக்கிற அந்த மோதிரம், உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த மோதிரம், அந்த மோதிரம்னா அதிகாரம், மோதிரம்னா பவர். உன் வார்த்தையில இருக்க எல்லாம், வார்த்தையை அனுப்பி அவர் சுகத்தை கொடுத்தாரு. வார்த்தையை அனுப்பி அவர் சுகத்தை கொடுத்தார். வார்த்தையை அனுப்பி அவரால் சுகம் கொடுக்க முடியும் என்றால், வார்த்தையை அனுப்பி எங்கள் கல்லறைகளை திறக்க முடியும். வார்த்தையை அனுப்பி உன் தரித்திரத்தை என்னால் மாற்ற முடியும் என்பதுதான் உண்மை. சும்மா மோதிரமே என்ன? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தான் மோதிரம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் நான்னா, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பாரு. செருபாபேலே, உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்திலையும் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பார். அதாவது அவருடைய அத்தாரிட்டி அவர்கிட்ட கொடுக்க போறாரு. அவருடைய அத்தாரிட்டி அவர்கிட்ட கொடுக்க போறாரு. சொல்றாரு, தேவன் உன்னை தள்ளிவிடவில்லை, தேவன் உன்னை தள்ளிவிடவில்லை. நீ பாவம் செஞ்சிட்ட, நீ துரோகம் செஞ்சிட்ட, அவர் விட்டு நீ ரொம்ப தூரம் ஓடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதே குமாரனை அவங்க அப்பா தள்ளிவிடவில்லை, ஓட வெளியில் சொல்லி தள்ளிவிடல. அன்போடு அரவணைத்த அதே தகப்பன் தான் இப்பவும் உனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. உன்னை அரவணைக்க வேண்டும் என்ற ஒரு வெயிட்டி அவர்கிட்ட ஓடி வந்து மகனே, அவர்கிட்ட ஓடி வந்து மகளே, இந்த இரவு உன் வாழ்க்கை மாறுவதற்கான இரவா எடுத்துக்கோ. பல இரவுகள் உன் வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணிருக்கலாம். இந்த இரவு உன் வாழ்க்கையை மாற்ற இரவா எடுத்துக்கோ. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எனக்கு கொடுத்திருக்க முத்திரை மோதிரத்தை நான் யூஸ் பண்றேன். எனக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தை நான் யூஸ் பண்றேன். உனக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தை யூஸ் பண்றேன். ஒன்னாலையும் அற்புத அடையாளம் செய்ய முடியும். ஒன்னாலையும் பணக்காரன் ஆக முடியும். ஒன்னாலையும் ஐஸ்வர்யத்தை கண்ட பார்க்க முடியும். நீ ஏன் இந்த தரித்திரத்திலேயே இருக்க? நீ தரித்திரத்தில் இருக்கிறது அவருடைய சித்தமே கிடையாது. அவருடைய சித்தமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனே தன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க முடியும்.
அவருக்கு என்ன ஆசையா? அவர் சொல்லிட்டாரு, உன்கிட்ட நான் உன்னை முத்திரை மோதிரமா வச்சுட்டேன், உன்னை நான் முத்திரை மோதிரமா வச்சுட்டேன், நீ அந்த பவரை யூஸ் பண்ணலாட்ட நான் என்னப்பா பண்றது? உனக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுத்துட்டேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லி நீ எதை கேட்டாலும் அதை நீ பெற்றுக்கொள்வாய். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வசனமே இருக்கிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். சுகம் வேணுமா உனக்கு? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். யாரு மறையணுமா, கட்டிகள் கரையணுமா, நரம்புல திரும்பி சேரணுமா, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற ஒரே நாமம் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அவருடைய நாமத்துல பேய்கள் வரும், கல்லறைகள் திறக்கும், பணங்கள் வரும், உன்னை விட்டு போன எல்லா உறவுகளும் உன்கிட்ட திரும்ப வரும், புரிந்து கொண்டு வரும். திரும்பி போனது எல்லாம் திரும்பி வர டைம் இது. எழுதிக்கோ, எழுதிக்கோ. உனக்கு தேவைகளை எல்லாத்தையும் போட்டு எழுது. என்னென்ன தேவைகள் உனக்கு இருக்கிறது என்பதை போட்டு எழுது. இந்த மாசத்துக்குள்ள இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. ஆகவே 2வது நாள் தேவன் உன்னை தள்ளிவிடவில்லை. மீண்டும் வேலைக்காரனா இல்லைங்க, வேலைக்காரனா இல்ல, மைண்ட் செட்டை மாத்து. வேலைக்காரன்ற மைண்ட் செட்டை மாத்து. நீ பழைய ட்ரெஸ் போட்டிருக்க என்ற மைண்ட் செட்டை மாத்து. நீ சுட்டு போட்டிருக்க மைண்டுக்கு வா. நான் இன்னும் குண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்கிற வேலைக்காரனி கிடையாது. அப்படின்னு சொல்ற வேலைக்காரனி கிடையாது. அவருக்கு நீ மகனாக இருக்கிறாய். அவர் உன்னை வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ வீட்டுல வந்து வேலை பாருன்னு சொல்லி வேலைக்காரனா உன்னை ஏற்றுக்கல. அவருக்கு வேலை செய்ய ஏராளம் தாராளம் இருக்காங்க. ஆனா அவர் உன்னை அழைக்கிறார் என்றால் அவர் உன்னை மகனாக அழைக்கிறார். மகனா அழைச்சனாலதான் உனக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்திருக்காரு. உன் கையில மோதிரம் போட்டதுக்கான நோக்கம் உன்னை வேலைக்காரனை அங்கீகரிக்க, உன்னை மகனா அங்கீகரிக்க என்பதை புரிந்து கொள். வேலைக்காரனுக்கு யாரும் மோதிரம் போட மாட்டாங்க, பையனுக்கு தான் மோதிரம் போடுவாங்க. விலை உயர்ந்த ஆடைகளை பையனுக்கு தான் அணிவிப்பாங்க. நல்ல செருப்பை பையனுக்கு கொடுப்பாங்க. பையன் வந்துட்டான் என்ற சந்தோஷம் தகப்பனுக்கு அதிகமா இருக்கிறது. அது தாங்க முடியாம இருக்குது. அந்த சந்தோஷத்துல நீ எவைகளை கேட்கிறியோ அது கேளு மகனே, கேளு. இந்த நைட்டு கேளு, உட்காரு, அவருடைய சமூகத்துல உட்காரு. அவர் சமூகத்துல நீ எதுவுமே பண்ண வேணாம், சும்மா அமர்ந்திரு, சும்மா அமர்ந்திரு. அவர் தேவன் என்று நீ அறிந்து கொள்வாய். அவர் தேவன் என்று நீ அறிந்து கொள்வாய். ஓ வாயை திறந்து நீ உலகத்தை சிருஷ்டி. எல்லாத்துக்கும் அதுதான். நீ இன்னும் தரித்திரத்திலே இன்னும் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க ஆசைப்படன்னு அர்த்தம். மற்றவங்களை பார்க்காத, அடுத்தவன் பாக்கெட்ல கை விடாத. உன் பாக்கெட்ல நீ கை விடும் போது உன் பாக்கெட்ல இருந்து பணம் வெளியே வரும். அடுத்தவன் பாக்கெட்ல கை விட்டு பணம் வருது நினைச்சா அது தப்பு. உன் பாக்கெட்ல நீ கை விடும் போது உன் பாக்கெட்ல இருந்து பணம் வருது, அதுதான் கரெக்ட். உன் அதிகாரத்தை யூஸ் பண்ணி, உன் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி பணத்தை கொண்டு வா. என்று சொல்றேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சீக்கிரம் சொல்றேன். ஆகாய் 2 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதுல ஒரு வசனம் வாசிக்கிறேன். உன்னை நான் நாட்களில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மூலமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
உன்னை நான் நாட்களில் சேர்த்துக் கொண்டு, என் நாட்களில் சேர்த்துக் கொண்டு, இந்த இரவு வேளையில் அவர் உன்னை சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைக்கப் போகிறார். அவர் சும்மா எதுவும் சொல்ல மாட்டாருங்க. அவர் சொன்னா அதை செய்யக்கூடிய தேவன் நம்ம தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் குழந்தை தரேன்னு சொன்னா அந்த குழந்தையை தந்துடுவாரு. அவருடைய பணக்காரனா மாத்துவேன்னு சொன்னா உடைய பணக்காரனா மாத்திடுவாரு. அவர் கல்லறையை திறப்பேன்னு சொன்னா அந்த கல்லறை அவர் திறந்துடுவாரு. அவர் சொன்னா அது நடக்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட்டார் நிற்கும். அந்த கடலும் அந்த காத்தும் எல்லாமே அவர் பேச்சு கேட்குதுன்னா நீயும் அவர் பேச்சு கேட்டுதான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். எல்லாருமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஒரே ஒரு பவர் பாயிண்ட் தான் தலைவர் சொன்ன மாதிரி, ஒரே ஒரு பவர் பாயிண்ட் தான். எல்லாருமே அவர்கிட்ட தான் வரணும். எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்கு. முள்ளங்கால்கள் யாவும் முட்டங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். The one and only hero, the Jesus Christ. The only hero, one and only hero. நாவுகள் என்ன அறிக்கையிடும்? The only one hero, Jesus Christ. என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு வைக்கிறார். இந்த இரவு வேளையில உன்னை பார்த்து சொல்றாரு, செருபாபேலே, உன் பேரை போட்டுக்கோ அந்த இடத்துல, செருபாபேலே, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்பதை புரிந்து கொள்வார். முத்திரை மோதிரம்னா எப்பவுமே ராஜாட்டியில தான் இருக்கும். அந்த மோதிரத்தையே கலட்டி ஓ கைக்கு மாற்றானா ஓ மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள். நீ எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதே பிரியத்தோட தான், அதே ஆசையோட தான் என் மக இன்னைக்கு திருந்திட மாட்டாளா, இன்னைக்கு திருந்திட மாட்டானா அப்படின்ற ஒரு ஏவலோ ஏக்கத்தோட உன்கிட்ட வராது. உன்கிட்ட அவர் வந்தது மாத்திரமல்லாமல் அந்த முத்திரை மோதிரத்தை கலட்டி உன் கையில போட்டு விடுறாரு. அவர் விருப்பத்துக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர் இவன் நல்லவன், இவனை செலக்ட் பண்ணிக்கோங்க, இவனுக்கு அபிஷேகம் தான் இருக்கு நிறையா, இவனை செலக்ட் பண்ணிக்கோங்க, இவனுக்கு அபிஷேகம் இவனை விட அதிகமா இருக்கு, இவனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்து அவர் செலக்ட் பண்ண மாட்டாரு தம்பி. தப்பு கணக்கு போட்டுறாரு. அவருக்கு நீ கணக்கு போட்டு கொடுக்காத. இவனுக்கு காசு நிறைய இருக்கு, இவனை செலக்ட் பண்ணலாம், இவனுக்கு காசு நிறைய இருக்கு, இவனை செலக்ட் பண்ணலாம். அப்படி பார்த்து அவர் செலக்ட் பண்ற கடவுள் கிடையாது. அப்படி செலக்ட் பண்ண அவர் கடவுளே கிடையாது. காசு பணத்தை பார்த்து, அபிஷேகத்தை பார்த்து ஒருவரை தேர்வு செய்தால் அதற்கு அவர் பெயர் கடவுளே கிடையாது. ஆள் பார்த்து அவர் செலக்ட் பண்ண மாட்டார். உள்ளத்தை பார்த்து செலக்ட் பண்ணுவார். அவன் உள்ளத்தை பார்த்து மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இறுதியின் அங்கங்களை பார்ப்பார். என் பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா எனக்கு தெரியும், என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு உன்னை கூத்து சாட்சி. இன்று இரவு உன் எஜமானிடம் அவர் சொல்லி பேசுகிறார். இன்னைக்கு நைட்டு உன் எஜமான் அவர் பேசுகிறார் உன்னை கூத்து சாட்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் விரும்பி தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கு இறுதிக்கு ஏற்ற நபர்களை அவர் தேர்வு செய்கிறார். நல்லவரை தேர்வு செய்து கெட்டவரை தேர்வு. அவருக்கு தெரியும் யார் யார் எங்கெங்க விடுவா, யார் யார் எப்படி போய் சொல்லுவா, யார் யார் எங்கெங்கெல்லாம் திருடுவா. அவருக்கு நல்லா தெரியும். பேதுருவை தெரியாம செலக்ட் பண்ணிருப்பாரு, யூதாஸ் காரியத்தை தெரியாம செலக்ட் பண்ணிருப்பாரு. எல்லா விஷயமும் அவருக்கு நன்றாக அறிந்து அவர் சீசர்களை செலக்ட் பண்ணார். நல்லவர்கள் செலக்ட் பண்ணா அதை விட நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, என்னை விட தகுதியா எத்தனை பேர் இருக்கணும், என்ன மட்டும் அலட்சியம் இருக்கிறது. எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்லவர்களை செலக்ட் பண்ணணும். ஏன் இந்த பாவியை செலக்ட் பண்ணணும்? ஏன் இந்த பாவியை இந்த சேட்டைக்காரனை தேர்ந்தெடுக்கணும்?
டெல்மி டெல்மி அவருக்கு நீ திட்டம் போட்டு கொடுக்காத. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, அவருக்கு நீ திட்டம் போட்டு கொடுக்காத. இவனை செலக்ட் பண்ணு இவனை செலக்ட் பண்ணு சொல்லிட்டு நீ திட்டம் போடாத. நீ செலக்ட் பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு நீ தள்ளி விட்டுருவ. நான் அவர் சொல்றாரு, இந்த மனுஷன் உன்னை தள்ளி விட்டா, இந்த மனிதர்கள் உன்னை நிராகரித்தால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். எந்த இடத்துல மனுஷன் உன்னை நிராகரிக்கிறாங்களோ, எந்த இடத்துல உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதோ, அந்த இடத்துல ஆண்டவருக்கு வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரியங்க. மனுஷன் எது இம்பாசிபிள் சொல்றானோ நீ திருந்தவே மாட்ட, நீ நாசமா போயிடுவ, நீ விளங்காம போயிடுவ. எந்த இடத்துல மனுஷர்கள் உனக்கு அவதூறாக பேசுகிறார்களோ அந்த இடத்துல தேவன் இறங்கி வேலை செய்வது அவருக்கு மிக மிக பிடித்த காரியம். மனுஷன் இம்பாசிபிள் சொல்ற விஷயத்தை தேவனால் மாத்திரமே பாசிபிளா மாற்ற முடியும். உங்களை உலகம் நிராகரிக்கலாம், உலகத்தார்கள் உன்னை நிராகரிக்கலாம். ஆனா தேவன் உன்னை ஆதரிப்பார். தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். You are a chosen one. தேவனுக்கு பயனுள்ள பாத்திரம் நீ, தேவனுக்கு பயனுள்ள பாத்திரம், தேவனுடைய கருவி நீ, தேவனுடைய கருவி நீ, தேவனுடைய கருவி நீ. தேவனுக்கு நீ கருவியா இருக்கிறது பிசாசுக்கு பிரச்சனை கிடையாது. நீ மங்கி போய் மலுமட்டையா இருக்க கருவியா இருக்க, அதுதான் தேவனுக்கு பிரச்சனையே தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. கருவியா இருக்கிறது பிசாசுக்கு பிரச்சனை இல்லை. நீ சார்பா இருக்கனா, நீ ஊசியா இருக்கனா, கூர்மையா இருக்காதான் பிசாசுக்கு பிரச்சனை. அதுதான் உனக்கு ஒவ்வொரு பொய்யா சொல்லி நீ தடுக்கிற, ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு வியாதியும் சமாளிக்க முடியாது, நீ வியாதினாலே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுவ, நீ வியாதினாலே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுவ, நீ செத்தா அழுத மட்டும்தான் செய்வ, ஜெபம் பண்ண மாட்ட அப்படிங்கிற பொய்களை உனக்குள்ள திணிச்சு 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 கூர்மையா இருந்த உன்னுடைய விசுவாசத்தை ஒன்னு மழுங்கடிக்க வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட பொய்கள். பொய்கள் எல்லாமே பொய்கள். பிசாசு யாரு? ஹரிச்சந்திரனா? அவர் பொய்க்கு தியாகர், பொய்க்கு தியாகரானே. வேணா ஹரிச்சந்திரனா பிசாசு? என்னென்ன போட்டு பழக பயந்துல ஒரு மெசேஜிலே பயங்கரமா பண்ணலாம். அதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பார்த்துக்கலாம். வீரங்களா இந்த டைம்ல அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். அவர் என்னோடு இருந்தால் நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இப்ப அவர் தேவையில்லைங்க, அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும் போது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன். பிசாசு கட்டி வைத்திருந்த, பல நாட்களாய் கட்டி வைத்திருந்த பொய்களை ஒரே வார்த்தையில் தகடுபடியாக்கிற சக்தி உன்னுடைய வல்லமை அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், சிந்தித்து நடங்கள். ஏதோ எந்திரிச்சோ நடந்தோ நடக்காதீங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணு. இன்னைக்கு நாளைக்கு நடக்கிறது, இன்னைக்கு நைட் என்ன பிளான் பண்ணணும், அதுதான் நடக்கணும். வேற எதுவும் நடக்கக்கூடாது. பிளான் பண்ணு. உன்னுடைய நாள் விடிகளை பார்க்க போறது நீதான் பிளான் பண்ணணும். பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு விஷயத்தை என்ன சொல்றாரு, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார்ல. நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைக்க போறான், உயிரோடு கூட இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார்ல. மரித்தா
மறித்தாக பிழைப்பான் என்ற வசனத்தை, மறித்தான் பிழைப்பான், மறித்தாலும் பிழைப்பான் என்ற வாக்கியத்தை ஒரு பெரிய பிரசங்கிகள் இருக்காங்க. அது பிரசங்கம் என்ன? பிரசங்கிகள் இருக்காங்க, மரியாதைக்குரிய பிரசங்கிகள் இருக்கிறார்கள். நான் இப்ப என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னா, உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அதுதான் பிரசங்கத்துல வரப்போறேன். இப்பதான் பிரசங்கத்துக்குள்ள வரப்போறேன். நான் உன்னை முத்திரையின் மூலமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? இப்ப செத்தவங்க முடிச்சிருக்க 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நான் உன்னை முத்திரை மூலமாக வைப்பேன் அப்படின்றத சொன்னார்ல. இப்ப செத்தவங்க என்ன பண்றாங்க? இப்ப இறந்துட்டாங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மோதிரம் போட்டுருந்தா அந்த மோதிரத்தை கலட்டிட்டு அடக்கம் பண்றாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், அவர் போட்ட மோதிரத்தை எவனாலையும் கலட்ட முடியாது என்பதை முன்னாடியே உங்களுக்கு நான் சொன்னேன். அவர் கொடுத்த அதிகாரத்தை எவனாலையும் கொடுக்க முடியாது, அவர் போட்ட மோதிரத்தை எவனாலையும் கலட்ட முடியாது. இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்றேன், உயிரோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பாயானால் உன்னை கொல்ல, உன்னை சாகடிக்க நீங்க எவனும் பிறக்கவில்லை, இனிமேல் பிறக்க மாட்டான் என்பதை நான் சொல்லுகிறேன். உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அதாவது மறியாமலும் இருப்பான். உன்னுடைய அத்தாரிட்டி இருக்குல்ல, அந்த அத்தாரிட்டியை எவனாலையும் கலட்ட முடியாது, எவனாலையும் உன்னுடைய மோதிரத்தை கொடுக்க முடியாது. நீ செத்தால உன் மோதிரத்தை காட்டுவாங்க. தேவன் போட்ட முத்திரை மோதிரம், தேவன் போட்டது ராஜாவோட முத்திரை மோதிரம். ராஜா ஒண்ணு சொல்லிட்டாருன்னா, ராஜா ஒரு முத்திரை மோதிரம் பண்ணி போட்டார்னா அது யாருனாலும் மாற்ற முடியாது. ஆதிக்குரிய முத்திரை மோதிரம் போடப்படுகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்ற முத்திரை மோதிரம் உன் நெற்றிகளில் இருக்கிறது, உன் நெத்தியில் இருக்கு. அந்த முத்திரை மோதிரம் உன் நெத்தியில் இருக்கு, உன் நெத்தியில் எழுதியிருக்காரு, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்தில் உன்னுடைய நெற்றியை எழுதுகிறார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அதாவது என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மறைக்க மாட்டான், மறியாமலும் இருப்பான். உன்னை சாகடிக்க முடியாது, உன்னை அழிக்க முடியாது, வியாதிகளை கொடுத்து உன்னை முடக்க முடியாது. வியாதிகள் வந்தா, உன்னை சூழ்ந்து வந்தா நீ சொல்லு, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், எனக்கும் சம்பந்தம் கிடையாது, இது என்னை அணுக முடியாது. நீங்க சொல்லிருக்கீங்க ஆண்டவரே, வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இது என்னை விட்டு அகன்று போகட்டும். சொல்லு, வாயைக்கு சொல்லு. அவர் முத்திரை மோதிரம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு சிலுவையில அவருடைய ரத்தத்தை. இன்னும் நீ பாவி சொல்லிருக்க, மாற்று, உன் சிந்தனையை மாற்று, உன் மைண்ட மாற்று. நீ தரித்திரம் கிடையாது, நீ ஐஸ்வர்யவான். செத்தவர்களுக்கு நான் பேச கிடையாது, மரித்தவர்களுக்கு நான் பேச கிடையாது, நான் உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ மறியாமல் இருப்பாய் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். செத்தவங்களுக்கு பேசுறேன், அடுத்து வருவேன், ஒவ்வொரு டாபிக்கா வருவேன், போயிட மாட்டேன். கழுகு தன்னோட சட்டைய உதுத்து விட்டு புது சட்டையோட இருக்கிற மாதிரி இருந்திருக்கேன். வருவேன், அடுத்த டாபிக் வருவேன். இப்ப நான் பேசுற டாபிக், நீ சாக மாட்டேன், நீ உயிரோடு கூட இருந்து நீ அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டே இருப்பாய். அப்பா சும்மா கிடையாது, அப்பனோட ரத்தம் உள்ள ஓடுது. ஏன் பேசுறேன்? அப்பனோட
ரத்தம் உள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய ரத்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ பணக்காரனாக எவனாலையும் தடுக்க முடியாது, எந்த பொம்மைனாலையும் தடுக்க முடியாது. உன்னைய சாகடிக்க எந்த பொம்மை நினைச்சாலும் அது முடியாது. உன்னை சாகடிக்க எந்த பொம்மை நினைச்சாலும் முடியாது. நீ மரணத்தை ருசி பார்க்க மாட்டேன். நான் சொல்லியே, நான் ப்ராபசியா சொல்றேன், நீ மரணத்தை, உன் வீட்டார்கள் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்று நான் சொல்லிடுறேன். செத்தவங்க மோதிரத்தை கலத்துவாங்க. ஆனா அப்பா நமக்கு சொல்லி கொடுத்தது, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. நான் செத்தவன் கிடையாது, நான் உயிரோடு கூட இருந்து அவர் எனக்கு செய்த நன்மைகளையும் அவர் எனக்கு செய்த எல்லா கிருபைகளையும் நான் அறிவிப்பேன். நான் சாகல, இன்னும் ஜீவன் இருக்கிறேன், நான் சாக மாட்டேன். உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அறியாமலும் இருப்பான் என்ற சொன்ன வார்த்தையின்படி நான் சாவை பார்க்க மாட்டேன். நான் ஏனென்றால் நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். மரணத்தை நான் பார்ப்பது கிடையாது. மரண செய்திகளை இனிமேல் என் காதுகளில் நான் கேட்க மாட்டேன். ஒரு டெசிஷன் எடு. விசுவாசத்துல நட, விசுவாசத்துல நடந்து பாரு. ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாரு. ஒரே ஒரு தாட்டி ட்ரை பண்ணு. விசுவாசத்துல நடந்து பாரு. விசுவாசத்துல நடந்து பாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியா சொல்லி கொடுக்கிறேன், உன் விரலில் மோதிரம் இருக்கிறதா என்பது முக்கியம் இல்லை. உன் விரல்ல மோதிரம் இருக்குதா என்பது முக்கியம் இல்லை. நீ தேவனுடைய விரல்ல முத்திரை மோதிரமா இருக்கிறையா என்பதுதான் முக்கியம். ஓ விரல்ல நான் விரல்ல மோதிரம் போட்டிருக்கனா, நான் விரல்ல மோதிரம் போட்டிருக்கனா போடலையா என்பது முக்கியம் கிடையாது. நான் தேவனுடைய கையில முத்திரை மோதிரமாக இருக்கணும் என்பதுதான் முக்கியம். நான் மோதிரம் போட்டுட்டா 2 பேர் பார்ப்பாங்க, 3 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, 4 பேர் கேவலமா பேசுவாங்க பின்னாடி. அது முக்கியம் கிடையாது. நான் தேவனுடைய விரல்ல முத்திரை மோதிரமாக இருக்கிறேனா என்பதுதான் முக்கியம். இந்த நேரத்தில் தேவன் அழைக்கிறார், அவருடைய விரல்ல நீ முத்திரை மோதிரமாக உன்னை அவர் போட்டுக் கொள்வாராக. உன்னுடைய ஜெபம் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, நான் உன் விரல்ல முத்திரை மோதிரமா இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய ஜெபம் அப்படிதான் இருக்கணும். திரும்பவும் சொல்றேன், செத்தவங்க கையில இருந்து மோதிரத்தை கலட்டுவாங்க. செத்தவங்க கையில இருந்து மோதிரத்தை கலட்டுவாங்க. அடக்கம் பண்றதுக்கு செத்தவங்க கையில இருந்து மோதிரத்தை கலட்டுவாங்க. இப்பவும் நான் சொல்றேன், உன்னை தேவன் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அவர் சொன்னால் அந்த சொல்ல வார்த்தையை மாற்ற மாட்டார். அவருடைய முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். முத்திரை மோதிரத்தை கலற்ற இங்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. எவனுக்கும் அதிகாரம் கிடையாது, எவனுக்கும் அதிகாரம் கிடையாது என்பதுதான் உண்மை என்று சொல்லி நாம் சிறிய ஜெபம் பண்ணிட்டு இதை செக்ஷன் முடிப்போம். செக்ஷன் முடிப்போம், டைம் எடுத்துச்சு. அடுத்த சுருக்க பார்க்கிறோம். ஓகே, சூத்திரங்களே, இந்த நேரத்தை கொஞ்சம் நன்றி செலுத்தியவானவை. இந்த நேரத்தில் கூட நாங்கள் உங்கள் கையில் இருக்க முத்திரை மூலமாக உதவி செய்யப்பட்டவரை, எங்களுக்கு ஒரு முத்திரை மூலத்தை நீங்கள் போட்டுவிட்டீங்க. மகனாக உதவி கொடுத்துட்டீங்க. எங்களை என் தேவன் உயர்த்தின மனுஷனால பறிக்க முடியாதவரே, நீங்க எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. அந்த அதிகாரத்திலிருந்து எங்களை விலக்குவதற்கு ஒரு மனிதனாலும் ஒரு மனுஷியாலும் இங்கு முடியாதவரே என்பதுதான் உண்மை. அப்புறம் எங்களுக்கு மகனாக உதவி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்புறம் நாங்கள் மறிக்க மாட்டோம், நாங்கள் சாவதில்லை என்ற ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேலை நீ படுத்திருக்கும் போது பயப்படாத இருப்பாய், உன் நித்திரை இன்பமாயிருக்கும் என்ற வசனத்தின்படி இந்த நேரத்தில் கூட நாங்கள் படுத்து தூங்கும் போது எங்கள் தூக்கத்தை நீங்கள்
இன்பமாக்கி தரப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்ல பிதாவே. ஆமென். அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். நம்ம சேனலை லைக் பண்றவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் புதிய புதிய ரெவலேஷன்ஸோட புதிய புதிய ஆசீர்வாதங்களோட அடுத்த கட்ட ரெவலேஷன்ஸோட உங்களை சந்திப்பதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன்.